திருக்குறள். திருக்குறள் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாமா? திருக்குறள் மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்குது? 1330 திருக்குறள். சரியா? திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 3 பாலாக பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 திருக்குறள் இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சின்ன கிளாஸஸ்லாம் கூட படிச்சிருப்பீங்க, இன்னும் போக போக படிப்பீங்க. கல்வி, வாய்மை, அந்த மாதிரி நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அந்த அதிகாரத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு அதிகாரத்துலேயும் 10 திருக்குறள் நீங்கள் படிப்பீங்க. சரியா? இன்னும் நிறைய அதிகாரங்கள் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 திருக்குறள் இருக்குது. வாய்மை, இறைமாட்சி, அருளுடைமை, அழுக்காராமை, புறம் கூறாமை, அந்த மாதிரி நிறைய அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 திருக்குறள் இருக்குது. அது மட்டும் இல்லை, திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமறை, உலகத்தில் எல்லாருமே படிப்பாங்க, அதனால் அதை உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, முப்பால் அப்படின்னா என்ன, 3 பிரிவாக இருக்கிறதுனால முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய தெய்வ நூல்னால் தெய்வத்தால் அருளக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லலாம். பொய்யா மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்குறளில் எந்த ஒரு விஷயமே பொய்யா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம வாழ்க்கை நெறிக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே உள்ளபடி உண்மையாகவே சொல்லியிருப்பாங்க. அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது இதனோட தனித்தன்மை. சரிங்களா? சரி, இது வரைக்கும் திருக்குறள்னால் என்னென்ன பார்த்தோம். மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்கு? 1330 திருக்குறள். எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 133. 1, 3, 3. சரியா? எத்தனை பிரிவுகளாக இருக்குது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். சரியா? இதுக்கு உண்டான சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னா முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. ஓகேவா? திரு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திரு அப்படின்னு வரக்கூடிய, திருனா உயர்ந்த, திருமதி, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பெருமை வந்து இந்த நூலுக்கு மட்டும்தான் உண்டு. ஓகேவா? இதை எழுதினவர் உங்களோட வலது பக்கம் பாருங்கள், ஒரு தாத்தா உட்கார்ந்துருக்காரா, அவர் தான் திருவள்ளுவர். திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். அடுத்தது இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு 10 திருக்குறள் கொடுக்கல, 5 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 5ல் 3 தான் மனப்பாட பகுதி. ஒரு மாதிரி டைமண்டாக போட்டுக்கலையா, ஸோ அந்த 3ம் மனப்பாட பகுதி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தோட பெயர் கல்வி. கல்வின்ற அதிகாரத்தில் 5 திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? இப்போது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம கற்கக்கூடிய நூல்களை கசடர அப்படின்னா குற்றமில்லாமல் கற்க வேண்டும். நம்ம படிக்கக்கூடிய நூல்களை குற்றமில்லாமல் படிக்கணும். அவ்வாறு கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்ற கல்விக்கு தக்கவாறு அந்த வழியில் போகணும். நம்ம நல்ல நூல்களை எதுக்காக படிக்கிறோம்? அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், புகுத்தி கொண்டு போகணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நூல் பல கற்க வேண்டும். எதுக்காக நூல் பல கற்க வேண்டும்? அதில் சொல்கிற நல்ல விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையோட நெறிகளையே மாற்றும், நல்ல வழிக்கு நம்மளை கொண்டு போகும். ஓகேவா? 2வது திருக்குறள் போகலாமா? என் என்ப ஏனை எழுத்தென்ப, என் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும், இந்த இரண்டும். கண் என்ப வாழும் உயிர்க்கு. என் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும்
கண் என்ப வாழும் உயிர்க்கு. எண் என்பதும் எழுத்து என்பதும் ஆகிய இந்த இரண்டும் மக்களுக்கு எப்படி கண்கள் ரொம்ப முக்கியமோ, கண் இல்லாமல் மற்ற உறுப்புக்கள்லாம் இல்லாமல் கூட நம்ம ஏதோ ஒரு சமாளிச்சுக்கலாம். ஆனால் கண் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்மளோட எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் நம்மளோட இரு கண்கள் போன்றது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு? அனைவரும் கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும். கண் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட எண்ணும் எழுத்தும் அவங்களோட கண்டிப்பாக கல்வி கற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்றார். 3வது திருக்குறள். கண் உடையவர் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர். கண்ணு உடையவர் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர். கண்ணுடையவர் யார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா கற்றவர் மட்டும்தான் கண்ணுடையவர். அப்படி கல்லாதவங்க முகத்தில் 2 புண்களை உடைய, அவங்களுக்கு கண்களே இருந்தால் கூட அந்த கண் புண்ணுடையது, புண் போன்றது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது என்ன அர்த்தம்? நம்மளோட வாழ்க்கை நிறைக்கு கண்டிப்பாக நம்ம கல்வி கற்றே ஆக வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமானது கல்வி. 4வது திருக்குறள். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். உவப்ப தலை கூடி எல்லாரும் சேர்ந்து உள்ள பிரிதல், உள்ளத்தால் பிரிவது யார்? புலவர்களோட தொழில். புலவர்கள் அப்படிங்கிறது இங்கே கற்றவரின் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கூடி பழகி இனிமையாக பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது கற்றவரின் செயல்கள் ஆகும். இது மனப்பாட பகுதி இல்லைம்மா, ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் மனப்பாட பகுதி. சரியா? 5வது திருக்குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர் முன் வறியவர் நிற்பது போல். வறியவர்னா காசு பணம் இல்லாதவங்க, காசு பணம் உடையவங்களுக்கு முன்னாடி எப்படி நிற்பாங்க? ரொம்ப தாழ்ந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஆசிரியர் முன் பணிவோடு தாழ்ந்து நின்று கல்வி கற்றவர் தான் உயர்ந்தவர், கல்லாதவர் எழுந்தவர். அப்போது நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா குருமார்களுக்கு கண்டிப்பாக மரியாதை செலுத்த வேண்டும். சரியா? அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு எப்படி கற்றுக்கணும்? பணிவாக கற்றுக்கணும். அப்போ தான் அது நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லபடியாக இருக்கு. ஓகேவா? நான் இந்த 3 மனப்பாட பகுதி மட்டும் திருப்பி படிக்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. அடுத்தது. கண் உடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையவர் கல்லாதவர். பொருள் பார்க்கலாமா? கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கான பொருள். 2வது திருக்குறள். எண் எழுத்து ஆகிய இருவகை கலைகளும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறவர் வராதுமா, கூறுவர். சரிங்களா? 3வது திருக்குறள். கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுகின்றவர் கற்றவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண் உடையவர் ஆவர். அடுத்தது 4வது திருக்குறள். எல்லோரும் மகிழும்படியாக கூடி பழகி இனி மீளக்கூடுவோம் என வருந்தி
நினைக்கும்படியாக பிரிதல் கற்றவரின் செயலாகும். அடுத்தது, செல்வர் முன் வறியர் நிற்பது போல் ஆசிரியர் முன் பணிவோடு தாழ்ந்து நின்று கல்வி கற்றவரே உயர்ந்தவர், கல்லாதவர் இழிந்தவர். நன்றிம்மா.